வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்மாவில் உள்ள மாட்ரோ தாரா கிராமத்தில் பாகிஸ்தான் விமானப்படை PAF இரவு முழுவதும் நடத்திய விமான தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதலின் நோக்கம் அல்லது இலக்கு என்ன என்பதை பாகிஸ்தான் அதிகாரிகள் இன்னமும் தெளிவுபடுத்தவில்லை. அதிகாலை 2 மணிக்கு தொடங்கிய இந்த தாக்குதலில் போர் முனையில் நடப்பது போல தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. திரா பள்ளத்தாக்கு குடியிருப்பின் பெரும் பகுதிகள் இடிந்து வீழ்ந்தன. கொல்லப்பட்டவர்களை தவிர ஏராளமானவர்கள் காயமடைந்தனர். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி தாக்குதலின் போது பாகிஸ்தான் விமானப்படை PAF JF-17 போர் விமானங்களை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியது. குறைந்தது 8 LSR-6 துல்லிய வழிகாட்டப்பட்ட கிளைட் குண்டுகளை விமானங்கள் தரை இலக்குகளை நோக்கி வீசின. LSR-6 சீனாவில் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் வழிகாட்டப்பட்ட கிளைட் குண்டுகள் நீண்ட தூர வீச்சு கொண்ட துல்லியமான தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 450 கிலோகிராம் வரை எடையுள்ள உயர் வெடிக்கும் வெடிப்பு முனைகளுடன் நிலையான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. துல்லியமான தாக்குதல்களுக்காக அதன் வடிவமைப்பு இருந்த போதிலும் பாகிஸ்தானின் விமானப்படை வீசிய குண்டுகள் திரா கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் வீடுகளை தாக்கியது. விமான குண்டு வீச்சு தாக்குதல் பரவலான அழிவு மற்றும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது. கட்டமைப்புகளை தரைமட்டமாக்கியது மற்றும் குடும்பங்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டன. பாதிக்கப்பட்ட அனைவரும் பொதுமக்கள் என்று உள்ளூர் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பாகிஸ்தானின் அமு டிவி மற்றும் காமா பிரஸ் செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இறந்தவர்களிலும் காயமடைந்தவர்களிலும் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. உள்ளூர் மருத்துவ வசதிகள் குறைவாக இருப்பதாலும் அடிப்படை மீட்பு கருவிகள் பற்றாக்குறையாக இருந்ததாலும் தேடுதல் குழுக்கள் இடிபாடுகளில் இருந்து உடல்களை மீட்டெடுப்பதில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றன. அதனால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று குடியிருப்பாளர்கள் அஞ்சுகின்றனர். தாக்குதல்கள் என்ன காரணத்துக்காக நடத்தப்பட்டன என்பது குறித்து பாகிஸ்தான் விமானப்படை அல்லது பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சு தகவல் எதையும் வெளியிடாததால் நீண்ட காலமாக ராணுவ நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் விரக்தியினையும் கோபத்தையும் அதிகம் ஏற்படுத்தி உள்ளது. விமான தாக்குதல்கள் பற்றி நமக்கு கிடைத்த தகவல்களின்படி உள்ளூர் பாகிஸ்தானிய தாலிபான் தளபதிகளான அமன்குல் மற்றும் மசூத் கான் ஆகியோர் இந்த கிராமத்தின் மறைவிடங்களில் வெடிகுண்டு தொழிற்சாலை ஒன்றை அமைத்ததாக உள்ளூர் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் கான் கூறினார். ஆயுதமேந்திய இயக்கங்கள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாகவும் அவர்கள் சமீபத்தில் பிற மாவட்டங்களில் உள்ள மசூதிகளில் ஆயுதங்களை சேமித்து வைத்திருந்ததாகவும் ஜாபர் கான் கூறினார். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காட்சிகள் உள்ளூர்வாசிகள் சேதத்தை மதிப்பிடும் போது தற்காலிக படகுகளில் காயமடைந்த குழந்தைகள் கிடப்பதை காட்டியது. பாகிஸ்தானின் எதிர்க்கட்சியான பாகிஸ்தான் டெக்ரிக்-இ-இன்சாப் PTI தலைவர்கள் தாக்குதல்களை கண்டித்து பாகிஸ்தான் அரசாங்கம் அதன் சொந்த மக்களை குறிவைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஹைபர் பக்துன்வா மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ஹனி அப்ரிடி எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் திரா அகீல் கிராமத்தில் நமது சொந்த பாதுகாப்பு படைகள் அப்பாவி குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களை இரக்கமின்றி கொலை செய்து பூமியை இரத்தத்தால் கரைப்படுத்தி உள்ளனர். இது மனித குலத்திற்கு எதிரான வெளிப்படையான குற்றம் என்று எழுதினார். தாக்குதல்களின் பின்விளைவுகளை பேரழிவுகரமானது என்று குறிப்பிட்ட அப்துல் ஹனி அப்ரிடி இது அரசு மிருகத்தனம் என்று பொறுப்பு கூறல் மற்றும் நீதி தேவை என்றும் கோரிக்கை விடுத்தார். வெடிகுண்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்கள் வெடித்ததால் 14 ஆயுதமேந்திய இயக்கத்தினர் உட்பட 24 பேர் கொல்லப்பட்டனர் என்று கூறியது. சில பாகிஸ்தானிய ஊடகங்கள் டெக்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் TTP இயக்கம் அமைத்துள்ள குண்டு தயாரிப்பு தொழிற்சாலையை இந்த இலக்கு என்று தெரிவிக்கின்றன. TTP ஆப்கானிஸ்தானை தளமாக கொண்டு ஆப்கானின் தாலிபான் அரசாங்கத்துடன் தொடர்புகளை கொண்டு தீவிரவாத இயக்கம் என்கின்றது பாகிஸ்தான் அரசு. பாகிஸ்தான் அரசாங்கம் ஆப்கான் தாலிபான் அரசாங்கத்திடம் எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதல்களை நிறுத்துமாறு பல முறை கோரிக்கை விடுத்துள்ளது. காபூல் அந்த கூற்றை மீண்டும் மீண்டும் மறுத்துள்ளது. தாலிபான் அரசின் துணை செய்தி தொடர்பாளர் ஹம்துல்லா ஃபித்ரான் வன்முறையை கட்டுப்படுத்த தவறியதால் எழும் பழியை பாகிஸ்தான் அரசாங்கம் திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானின் பாதுகாப்பு பிரச்சனைகள் அதன் உள்நாட்டு விஷயம். ஆப்கானிஸ்தானை குறை கூறுவது இஸ்லாமாபாத் அதன் சொந்த குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்பதை தவிர்ப்பதற்கான ஒரு வழியாகும் என்று ஹம்துல்லா ஃபித்ரான் தெரிவித்தார். ஹைபர் மாகாணத்தின் ராணுவ நடவடிக்கைகளின் போது பொதுமக்கள் உயிரிழப்புகள் அடிக்கடி நிகழ்கின்றன. பெயர் வெளியிடாத பாகிஸ்தான் அதிகாரி ஒருவர் கூறிய போது 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஹைபர் மாகாணத்தின் மீதான TTP-யின் ஆதிக்கத்தை உடைக்க இஸ்லாமாபாத் நடத்தும் தொடர்ச்சியான முயற்சிகள் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல்கள் இருந்தது. கடந்த 20 ஆண்டுகளாக ஹைபர் பக்துன்வா உட்பட பாகிஸ்தானில் உள்ள பழங்குடி பகுதி கணிசமான பொதுமக்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி விமான மற்றும் பீரங்கி தாக்குதல்களை மீண்டும் மீண்டும் கண்டுள்ளது. டெக்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் TTP, IS கோரசன் இயக்கம் ISKP, லஷ்கர்-இ-இஸ்லாம் மற்றும் அல் qaeda-வுடன் தொடர்புடைய சிறிய பிரிவுகள் உட்பட பல ஆயுதம் ஏந்திய இயக்கங்களுக்கு திரா பள்ளத்தாக்கு நீண்ட காலமாக தாயகமாக இருந்து வருகிறது. பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த பகுதியில் தாக்குதல்களை நடத்தும் போது
இதுபோன்ற இயக்கங்கள் இருப்பதை அடிக்கடி மேற்கோள் காட்டுகின்றது. ஆனாலும் கூட மனித உரிமை அமைப்புகளும் உள்ளூர்வாசிகளும் இந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் பொதுமக்களை பெரும் ஆபத்தில் ஆழ்த்துவதாக பலமுறை எச்சரித்துள்ளனர். ஹைபர் மாகாணம் பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ளது. கிழக்கு மற்றும் தென்கிழக்கில் பஞ்சாப் மாகாணத்தின் எல்லையாக உள்ளது. பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பிரதேசத்தின் ஒரு பகுதியான பலுசிஸ்தான் மற்றும் கில்கிட் பால்டிஸ்தான் ஆகியவை தெற்கு மற்றும் வடக்கே உள்ளன. மாகாண தலைநகர் பெஷாவர் வரலாற்று சிறப்புமிக்க ஹைபர் கணவாய் அருகே அமைந்துள்ளது. கேபி மாகாணம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாகாணம் ஆப்கானிஸ்தானுடன் மேற்கு எல்லையினையும் பகிர்ந்து கொள்கின்றது. நிலப்பரப்பு மலைப்பாங்கானது, கரடுமுரடானது மற்றும் அணுகுவது கடினமானது. அதனால் இது தீவிரவாத இயக்கங்களில் செழித்து வளர சரியான இடமாக அமைகின்றது. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்கள் இறந்த பின்பு பாகிஸ்தான் அதிகாரிகள் இதை வலியுறுத்துகின்றனர். ஹைபர் மாகாணத்தின் ஆயுத கலாச்சாரத்தில் ஒரு பின்னணி உண்டு. 1979ஆம் ஆண்டு முதல் முன்னாள் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் படையெடுத்தது. பாகிஸ்தானின் உளவுத்துறை ISI மூலம் எதிர்ப்பு இயக்கங்களுக்கு நிதியளிக்கவும் ஆயுதம் வழங்கவும் அமெரிக்கா முன்வந்தது. போர் முடிந்ததும் இந்த இயக்கங்களில் பலர் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களின் பெரிய கிடங்குகள் ஹைபர் பகுதியில் இருந்தன. இது தொலைதூர மற்றும் அணுக முடியாத நிலப்பரப்புடன் இணைந்து தீவிரவாத இயக்கங்களின் பிறப்புக்கு வழிவகுத்தது. அவற்றில் பல 2001ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் வீழ்ந்த பின்னர் ஹைபர் மாகாணத்தின் பதுங்கி இருந்தன. ஒரு கட்டத்தில் யார் எந்த இயக்கம் என்று தெரியாத குழப்ப நிலை ஏற்பட்டது. 2000களின் பிற்பகுதியில் டெக்ரிக் இ தாலிபான் உருவாகும் வரை இந்த இயக்கங்கள் பல ஆண்டுகளாக வளர்ந்தன, பிளவுபட்டன, ஒருங்கிணைக்கப்பட்டன. பாகிஸ்தான் அரசின் கூற்றுப்படி இப்போது TTP ஆப்கானிஸ்தானில் இருந்து எல்லையை கடப்பதற்கு சோவியத் சகாப்த போரின் போது சோவியத் எதிர்ப்பு இயக்கங்கள் பயன்படுத்திய சுரங்க பாதைகள் மற்றும் ரகசிய பாதைகளை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்குள் சென்று தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவதாகவும் கூறுகின்றது. கடந்த மார்ச் மாதம் கைபர் பக்துன்வாவின் ஹட்லாங்கில் நடந்த ராணுவ நடவடிக்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 10 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அப்பகுதியில் நடந்த மற்றொரு ராணுவ நடவடிக்கையில் ஆளற்ற விமான தாக்குதலில் குஜார் மேய்பார் சமூகத்தை சேர்ந்த 9 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இது அந்த பகுதியில் பொதுமக்களின் போராட்டங்களை தூண்டியது. பாகிஸ்தானின் ராணுவ தாக்குதல்கள் இயக்கங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான கோட்டை மங்கச் செய்துள்ளன. கட்லாங்கில் நடந்த மற்றொரு தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தின் 12 துருப்புகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறினார்கள். அதே நேரத்தில் 9 பொதுமக்களும் இறந்தனர். சுயாதீன கண்காணிப்பு குழுக்களும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சேதத்தின் அளவை சுட்டிக்காட்டியுள்ளன. இங்கிலாந்தை தளமாக கொண்டு ஆயுத வன்முறை மீதான நடவடிக்கை அமைப்பு 2024ஆம் ஆண்டில் வெடிக்கும் ஆயுதங்களால் பொதுமக்கள் உயிரிழப்புகளில் பாகிஸ்தானுக்கு உலகளவில் 7வது இடத்தை கொடுத்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனம் IEDக்களால் ஏற்பட்ட இறப்புகளில் பாகிஸ்தானுக்கு உலகளவில் 2வது இடத்தையும் வழங்கியது. திரா பள்ளத்தாக்கில் இந்த ஜூலை மாதம் ஒரு தெருமோட்டார் துப்பாக்கி சூட்டில் ஒரு இளம்பெண் உட்பட பல பொதுமக்கள் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்ததை அடுத்து போராட்டங்கள் வெடித்தன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்க அதிகாரிகள் தவறிவிட்டதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினார்கள். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சமூகத்தின் குறைகளை நிவர்த்தி செய்வதில் தீவிர பங்கு வகிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். 2021ஆம் ஆண்டு காபூலில் தலிபான்கள் அரசாங்கத்தை கைப்பற்றியதிலிருந்து பாகிஸ்தானின் தீவிரவாத சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இது ஆப்கானிஸ்தானில் ஒரு நட்பு அரசாங்கம் தீவிரவாதத்தை சமாளிக்க உதவும் என்ற இஸ்லாமாபாத்தின் நம்பிக்கையினை தகர்த்தெறிந்துள்ளது.